குஜராத் மாநிலம் வதோதராவில் பாலம் இடிந்த விபத்தில் ஆற்றில் விழுந்து 9 பேர் உயிரிழந்ததை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 9 அதிகரித்திருக்கிறது. மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் கம்பீரா பாலம் திடீரென உடைந்து விழுந்ததில் அதில் சென்று கொண்டிருந்த சில வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்துவிட்டதாக முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. மத்திய குஜராத் பகுதியில் உள்ள தொடர்ந்து குஜராத்தின் சகாக்கள் மஹிசாகர் ஆற்றில் அமைந்துள்ள வாகனங்கள் வந்து செல்லும் இந்த பாலம் பெரிய அளவில் உடைந்து விட்டதாக முன்னதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பாலம் வதோதரா மாவட்ட எல்லைக்குள் அமைந்திருக்கிறது. பாலம் திடீரென உடைந்ததால் அதில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் சில ஆற்றுக்குள் விழுந்தன. இந்த சம்பவத்தை அடுத்து உள்ளூர் அதிகாரிகள் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை தொடங்கியிருக்கின்றனர். குஜராத் சுகாதார அமைச்சர் ரிஷிகேஷ் பட்டேல் முன்னதாக தெரிவித்த போது மஹி ஆற்றில் 5 முதல் 6 வாகனங்கள் வரை விழுந்துள்ளதாகவும் மத்திய குஜராத் மற்றும் சௌராஷ்டிராவை இணைக்கும் கம்பீரா பாலத்தின் ஒரு ஸ்லாப் விழுந்ததால் பாலம் உடைந்து வாகனங்கள் ஆற்றில் விழுந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் சௌத்ரியிடம் பேசியிருந்த போது விபத்து நடந்த வதோதரா பகுதியில் முழு அளவில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் போக்குவரத்தை மட்டும் அங்கே நிறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வதோதரா மாவட்ட எல்லைகளுக்குள்ளும் இந்த பாலம் வருகிறது. ஆனந்த் மற்றும் சௌராஷ்டிராவில் இருந்து வதோதரா செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1983, 1984 ஆண்டு வாக்கில் இந்த பாலம் கட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக முன்னதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் இசுதீன் கார்பி கூறியிருந்த போது இந்த பால விபத்து மனித தவறால் நிகழ்ந்துள்ளது எனவும் ஒரு ட்ரக் உட்பட 4 வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் வரி செலுத்தும் போது அரசாங்கமும் பாஜகவும் ஒரு வலுவான உள்கட்டமைப்பை எதிர்பார்க்கின்றனவா என்பதுதான் கேள்வி எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிராவையும் இணைக்கும் இந்த பாலமானது முக்கிய பாலமாக கருதப்படுகிறது. தற்போது அந்த வழியாக வரும் வாகனங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விபத்து நிகழ்ந்த பகுதியிலிருந்து சில பல்வேறு புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அவற்றில் பாலத்தின் உடைந்த பகுதிக்கு அருகே ட்ரக் தொங்கிக் கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. மறுபுறம் ஆற்றில் சில வாகனங்கள் விழுந்துள்ளதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் அங்கு மீட்பு படையினர் தொடர்ந்து தங்களது மீட்பு பணிகளை தொடர்ந்தனர். முன்னதாக 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 9 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் மேலும் துரிதம் எடுக்கும் நேரத்தில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுவது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.